அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக சினிமா துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது சினிமா துறையில் யாருக்கெல்லாம் ஆர்வம் வரும், யாரெல்லாம் சாதிப்பார்கள். ஆர்வங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது சிலருக்கு 3ஆம் இடத்ததிபதி அல்லது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட தசாபதியில் ஒருவருக்கு ஆர்வம் இருக்கும். அதே சமயம் சினிமா துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் ஏற்படும். நிறைய ரஜினிகாந்த், கமலஹாசன், நிறைய ஆக்டரோட ஜாதகத்தை பார்த்துருக்காங்க. இப்போ சினிமா துறையில் ஆர்வம் இருந்து அதில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை தற்பொழுது பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 6/1/1990 9:02 PM அளவில் பிறந்திருக்கார். மேசராசி, பரணி நட்சத்திரம், கடக லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் கேது, 4ஆம் வீட்டில் செவ்வாய், 5ஆம் வீட்டில் சூரியன் புதன், 6ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு, 9ஆம் வீட்டில் சந்திரன், 11ஆம் வீட்டில் குரு, 12ஆம் வீட்டில் கேது. கடக லக்னம் என்று சொல்லிவிட்டேன். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 4இல் செவ்வாய், 5இல் சூரியன் புதன் சனி, 6இல் செவ்வாய் 6இல் சுக்கிரன் ராகு, 9இல் சந்திரன், 11இல் குரு, 12இல் சந்திரன். இந்த ஜாதகர் பிறந்தது சுக்கிர திசை. இளமையிலேயே சென்ற சுக்கிர திசை. அடுத்தது சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை. இந்த ஜாதகர் படித்திருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் படித்தது கணினி கம்ப்யூட்டர் சம்பந்தமான படித்திருக்கிறார். ஆனாலும் இந்த ஜாதகருக்கு சினிமா துறையில் ஆர்வம் ஏற்பட்டு அதில் தான் தற்பொழுது உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சினிமா துறையில் ஈடுபட வேண்டும் என்றால் ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு சுக்கிரன் ராகு தொடர்பு கொள்ள வேண்டும். சுக்கிரன் ராகு சேர்க்கிறார் சினிமா துறைக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கும். கண்டிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஜாதகரை எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரன் ராகு தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். ஒன்றா சுக்கிரன் வீட்டில் ராகு இருக்கும், அல்லது ராகு சுக்கிரன் இணைந்திருப்பார்கள். இது மாதிரியான அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை ஆரம்பிச்சிருந்து சினிமாவில் அதிக ஈடுபாடு. ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். லக்னாதிபதி சூரியன் சனியுடன் ஒரே டிகிரியில் இணைந்தாலும் குருவின் பார்வை, பரிவர்த்தனையான குருவின் பார்வை, மறைமுகமான குருவின் நினைவு போன்றவை இருக்கிறது. எனவே இந்த ஜாதகம் ஓரளவுக்கு யோக ஜாதகம் தான். மகர ராகு என்றைக்குமே நல்லது செய்யக்கூடியவர், சனி செவ்வாயின் தொடர்பு இல்லாதவரை. இங்கே சனி பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரனுடன் ஒரு 14 டிகிரி விலகி இருக்கார். எனவே சுக்கிரன் இங்கே ராகுவுடன் முழுமையாக கிரகணமாகவில்லை. அதே சமயம் ராகுவும் சுயத்தன்மையுடன் மேலும் சுபத்தன்மையுடனும் இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த சனி குருவின் பார்வையில் இருக்கிறார். மகர ராகு. எனவே இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை சினிமா துறையில் இந்த ஜாதகரை ஈடுபடுத்தி சினிமா துறையில் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ராகு திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் மட்டமாதிபதி புத்தி அல்லவா. சனி புத்தி முடிந்து அடுத்து வரக்கின்ற புதன் புத்தியிலேயே இந்த ஜாதகருக்கு சினிமா துறையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுக்கிரன் ராகு, அதாவது ராகு 4வது நடிப்பு தொழிலுக்கு காரணமான கிரகம் ராகு. சுக்கிரன் சினிமா துறைக்கு காரணமான கிரகம். எனவே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கையினால் இந்த ஜாதகர் சினிமாவின் மேல் ஈடுபாடு கொண்டு தான் படித்த படிப்புக்கேற்ற வேலையில் அமராமல், அதாவது சினிமா துறையில் இருந்து கொண்டிருக்கிறார். சினிமா துறையில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்கார். இந்த ராகு திசை கண்டிப்பாக இந்த ஜாதகரை சினிமா துறையில் ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே சுக்கிரன் ராகு சேர்க்கை ராசிக்கு 10இல் சுக்கிரன் ராகு இருந்து அவரே லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவதால் இந்த ஜாதகருக்கு சினிமா சம்பந்தமான தொழில் ஏற்படுகிறது. அதில் வெற்றியடைவாரா, எந்த அளவுக்கு வெற்றியடைவார் என்பது லக்னாதிபதியின் வரையை பொறுத்தது. லக்னாதிபதி இங்கே சூரியன் சனியுடன் இணைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கார். லக்னத்துக்கு பாப கிரகங்கள் பார்வை எதுவும் இல்லை. ராசிக்கு 10இல் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். பாவ கிரகங்கள் பார்வை லக்னத்துக்கு எதுவும் இல்லை. எனவே இந்த ஜாதகர் சினிமா துறையில் ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய அமைப்பு இந்த ராகு திசை தரும். ஏனென்றால் சுக்கிரனுடைய காரத்துவத்தை அப்படியே எடுத்து செய்யும் அமைப்பில் இந்த ராகு இருக்கிறார். ராகு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தான் இருந்த வீட்டு அதிபதியை விட தன்னுடைய இணைந்த பார்த்த கிரகத்தின் பலனை தான் அதிகமாக கவர்ந்து செய்வார். இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரனுடைய அதாவது சினிமா சம்பந்தமான துறையில் இந்த ஜாதகரை கொண்டு சென்று இருக்கிறது. எனவே சுக்கிரன் ராகு சேர்க்கை ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் அந்த ஜாதகர் சினிமா துறையில் இருப்பார் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். மேலும் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் திருமணம் ஆகலை. ஏன்னு கேட்டால் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை சனியும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். சனி செவ்வாய் ஒரு பாவத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாக. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வயசு ஆகுது, 35 வயசு முடிஞ்சு 36 வயசு ஆகுது. கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு புதன் புத்தியில் திருமணம் நடக்கும். ஏனென்றால் புதன் தான் 2-11 உடையவனாகி
குருவின் பார்வையில் இருப்பதால், குருவுடன் பரிவர்த்தனையும் அடைந்திருப்பதால் புதன் புத்தியில் திருமணம் போன்ற நல்ல சம்பவங்கள் நடக்கும். புதன் புத்தியில் இந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கையும் நன்றாக, அதாவது மன வாழ்க்கை, தொழில் எல்லாமே நன்றாகவே இருக்கும். எனவே எவ்வளோ ஒருவருக்கு ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு சுக்கிரன் ராகு தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான தசாபுத்திகள் வர வேண்டும். தசாபுத்தி தான் முக்கியமான விஷயம். ஆனால் தசாபுத்தி தான் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறது. ராகு அதாவது நானாவித வேடத்தொழில்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே பல வேஷம் போட்டு நடிக்கிறது, இது மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ராகு வளர்ந்துருக்கும். எனவே ராகு திசை வரும்போது அவர் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். எனவே இந்த ஜாதகருக்கு ராகு திசை புதன் புத்தி இருக்கிறது. சினிமா துறையில் நல்லதொரு நிலைமைக்கு வருவார் என்பது எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.